2026 ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ජූන් මාසේ 28 වෙනි ඉරිදා දිනයක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஜூன் மாசம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ජූන් මාසේ 28 වෙනි ඉරිදා දිනයක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் உயிர் வாழ்கிறோம். දෙවියන් වහන්සේ කරුණාව නිසා අපි ජීවත් වෙනවා. நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பதே ஆண்டவருடைய கிருபை தான். අපි විනාශ නොවී ඉන්න එක උන්වහන්සේගේ සුදු වූ இன்றைக்கு කරුණාවයි. ஆண்டவருடைய பிரசன்னத்துல சமூகத்துல இருக்கிறதும் கிருபை தான். දෙවියන් වහන්සේගේ තේජස සුල උන්වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්න එකත් කරුණාවක් තමයි. சங்கீதம் 46 10வது வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ගීතාවලිය 46 10 පදයේ අපි මෙනෙහි කරන්නට යනවා. அவரே தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். උන්වහන්සේ පමණයි දෙවියන් වහන්සේ කියන එක අපි දැනගන්නට යනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள போகிறோம். ස්වාමින් වහන්සේ පමණයි දෙවියන් වහන්සේ කියන එක අපි இது உங்களுக்கு දැනගන්නට தெரிந்த යනවා. வார்த்தை. ඔබ දන්නා වූ වචනය. ஆனால் இதில் உள்ள ஆழங்களை நாங்கள் புரிந்து வாழ்க்கையிலே ஆண்டுடைய மகிமையை காண வேண்டும். මේකේ තියෙන ගැඹුරත්වය අපි තේරුම් අරගෙන දෙවියන් වහන්සේගේ මහිමය අපි දැක ගන්නට நான் ඕනේ. சொல்கிறேன் கேள். நில் මං කියන දේ අසන්න. ඔබ ඉන්න. நில் ඔබ ඉන්න. கவனி. ඔබ අවධානය යොමු කරන්න. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள். ඔබ මොකද්ද කරන්න ඕනේ කියන එක ඔබ තේරුම් ගන්න. நீ என்ன செய்தாய், ඔබ මොනවද කරේ, என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ඔබ මොනවද කරමින් அதன் ඉන්නේ, விளைவு என்ன? ඒකේ විපාකය කුමක්ද? உன்னால் முடியாது, தேவனால தான் முடியும். ඔබට බැරි දේ දෙවියන් වහන්සේට පමණයි පුළුවන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உன்னுடைய முடிவுகள் ඔබගේ අවසානය இழப்புகளையும் காயங்களையும் உறவு முறிவுகளையும் கொண்டு வந்துவிடும். අයිමිවීම සහ තුවාල සහ ඒ නෑකම් කැඩීම තමයි ඒක ගෙනෙන්නේ. உன்னுடைய சுய முடிவுகள், ඔබගේ සුය අවසානය, ஐக்கிய முறிவுகள், உறவு முறிவுகள், அழிவை நீ தேடி விடுவாய். එක්සිත් භාවය කැඩිලා යන එකයි, නෑකම් කැඩිලා යන එකයි අවසානයයි තමයි ඒක සිද්ධ அது වෙන්නේ. மாத்திரமல்ல, அழிவை நீ சம்பாதித்து ඒක விடுவாய். විතරක් නොවේ, ඔබ විනාශය තමයි ඔබ අම්බ කරන්නේ. இந்த வார்த்தை என்னத்தை சொல்லுகிறது? මේ වචනය කුමක්ද කියවෙන්නේ? சங்கீதம் 46 10. ගීතාවලිය 46 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය. சபையே, நான் நீ ஒருவன் அல்ல, ஒரு சமூகம். ඔබත් මමත් කෙනෙක් නොවේ, එක සමාජයක්. இந்த இடத்துல பன்மையிலே சொல்லப்படுகிற நீங்கள். මේ වචනය බෞලව කියවෙන්නේ අපි කියන එක. நீங்கள் අපි குடும்பமா இருக்கலாம், පවුලක් වෙන්නට குடும்பத்துல පුළුවන්, நீ ஒருவனா இருக்கலாம், පවුලේ කෙනෙක් වෙන්නට சபையில පුළුවන්, இருக்கிற நீயா இருக்கலாம், සභාවේ ඉන්න ඔබ වෙන්නට පුළුවන්, பிரதான போதர்மாரா இருக்கலாம், ප්‍රධාන පාලකවරු වෙන්නට පුළුවන්, ஊழியக்காரரா இருக்கலாம், සේවකයන් වෙන්නට நிர்வாக පුළුවන්, குழு மூப்பர்மார் விசுவாசிகளா කාර්ය இருக்கலாம். මණ්ඩලය සහ වැඩිමල් අය ඇදහිලිවන්තයන් වෙන්නට පුළුවන්. ஒவ்வொருவரும் இருதயத்தில் எழுதிக்கொள், හැම කෙනෙක්ම අදවත තුල ලියා நீங்கள் ගන්න. அமர்ந்திருந்து, ඔබ රැඳී ඉඳලා, அமர்ந்திருந்து, ඔබ වාඩි වෙලා ඉඳලා, அமர்ந்திருந்து ඔබ රැඳී ඉඳලා நானே தேவன் என்று அறிந்து මං கொள்ளுங்கள். ස්වාමින් වහන්සේ බව දැනගන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த வாழ்க்கையின் ஓட்டத்திலே மேடு பள்ளங்கள் உண்டு. මේ ජීවිතේ දිවීමේ පල්ලම් කඳු තිබෙනවා. இப்போ ஒரு வைரஸ் பரவி දැන් கொண்டிருக்கிறது. වෛරසයක් පැතිරෙනවා. அது காய்ச்சல் வருகிறது, උණක් එනවා. ஒரு 4 நாள் இருக்கும், දවස් 4ක් තියෙනවා. அது பிறகு நோமலாகும், ඊට පස්සේ ඉබෙන් අඩු වෙනවා. அது பிறகு 3-4 மாசத்துக்கு கை கால் மூட்டு வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ඊට පස්සේ මාස 2-3ක් ඇවිල්ලා අත්පය රිදෙන්න පටන් இதுக்கு ගන්නවා. பிறகு என்ன வரப்போதோ கடவுளுக்கு தான் தெரியும். මින් පස්සේ මොනවද එන්නේ යන එක ස්වාමින් වහන්සේ පමණයි நாளைய දන්නේ. தினத்தை குறித்து அறிந்தவர் கர்த்தர் ஒருவரே. එට දිනේ ගැන දන්න කෙනෙක් ඉන්නවා, ඒ ස්වාමින් වහන්සේ පමණයි. ஆமென். ආමේන්. வேதம் சொல்லுகிறது, வாதை உன் வீட்டையோ பொல்லாப்பு உன்னை அணுக விட மாட்டேன் என்று. වසංගතයන් ඔබේ නිවසටද ඔබ කිසිම රෝගයක් ඔබට ලං වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ කියලා දේව වචනේ போக்கிலும் කියවෙනවා. பாதுகாக்கிறவர், வரகிலும் பாதுகாக்கிறவர். යන ගමන් එන ගමන් ආරක්ෂා කරන දෙවියන් වහන්සේ. ஆண்டுடைய கிருபை தான் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ කරුණාව තමයි අපව දරාගෙන ඉන්නේ. அமர்ந்திருந்தன்னு சொல்லும் போது රැඳී ඉඳලා කියන විට என்ன பாருங்க, මාව බලන්න, அமைதியாயிரு. නිශ්ශබ්දව ඉන්න. என்னது? කොහමද? அமைதியாயிரு, නිශ්ශබ්දව ඉන්න. துல்லாத பாயாத. ඔබ
දඟලන්නට එපා. துள்ளாத ඔබ உத பைந்த උඩ පයින්නට එපා. பாயாத ඔබ පයින්නට එපා. நீ இல்ல கடவுள் தான் எல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. ඔබ නොවේ ස්වාමින් වහන්සේ තමයි සියල්ලම இப்ப கரங்களை කරන්නේ. தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க உற்சாகமாய். අපට සන්දීලා දෙවියන් වහන්සේ මහිමයට පත් කරනවා. எல்லாம் செய்ய வேண்டியது நீ அல்ல கர்த்தர். සියල්ලම කරන්න ඕනේ ඔබ නොවේ அதுதான் ස්වාමින් වහන්සේ. அதுதான் அமைதி அமைதி அமைதி. ඒක තමයි නිශ්ශබ්දේ නිශ්ශබ්දේ නිශ්ශබ්දේ. ஆமென். ஆமென். இன்றைக்கு நீ உயிரோடு இருப்பாய் என்பது அவர் தீர்மானித்திருக்கிறார். අද ඔබ ජීවතුන් අතර ඉන්න ඕනේ කියන එක උන්වහන්සේ තීරණය நீ කරේ. நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. ඔබ විනාශ නොවිය ඉන්න එක උන්වහන්සේ කරුණාව. இன்றைக்கு உன் ஜீவன் கூட்டப்பட்டது கிருபை. අද ඔබගේ ජීවනයේ වැඩි කරපු එක උන්වහන්සේ இந்த කරුණාව. வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள். මේ වචනේ ගැඹුරත්වයේ තේරුම් நீ ගන්න. அமைதியாயிரு. ඔබ නිශ්ශබ්දව ඉන්න. இன்றைக்கு ஜீவன் கூட்டினது கர்த்தர். අද ජීවනයේ වැඩි කරේ ස්වාමින් වහන්සේ. ஆமென். ආමේන්. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது உயிரோடு உன்னை வைத்திருக்கிறது கர்த்தர். අද ජීවතුන් අතර ඔබ තබාන්නේ උන්වහන්සේ. ஆமென். ආමේන්. நாளைக்கு நீ உயிரோடு இருப்பியா இல்லையா என்பது அவர் தான் தீர்மானிக்கிறார். එට ඔබ ජීවතුන් අතර ඉන්නවද නැද්ද කියන එක උන්වහන්සේ තමයි තීරණය அந்த කරන්නේ. சங்கீதம் 46வது சங்கீதம் 46 වෙනි முழு ගීතාවලිය உலகத்துக்கும் அவர்தான் தளபதி. මුළු ලෝකෙටම උන්වහන්සේ තමයි නායකයා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. முழு உலகத்துக்கும் அவர்தான் தளபதி. මුළු ලෝකෙටම උන්වහන්සේ තමයි නායකයා. முழு உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறவரும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதும் கர்த்தர் ஒருவர் මුළු தான். ලෝකෙම නඩත්තු කරන්නේ ඒක පාලනය කරන්නේ ස්වාමින් වහන්සේ. இப்ப சொல்ற உன் வேலையை பார், அமைதியாயிரு. දැන් කියන්නම් ඔබගේ වැඩ ඔබ බලා ගන්න ඔබ නිශ්ශබ්ද වන්න. ஆமென். ஆமென். உன் வேலை என்ன? அமைதி. ඔබගේ වැඩ කුමක්ද? නිශ්ශබ්දව ඉන්න එක. திரும்ப சொல்ல, துள்ளாத பாயாத. ඔබ උඩ පයින්නට එපා පනින්නට එපා. இப்ப சொல்ற நீ கடவுளா மாறாத. ඔබ දෙවි කෙනෙක් ඇටියට වෙනස් වෙන්නට එපා. வெனஸ் என்ற நிலைமை கடவுளா மாறாத. දෙවියන් වහන්සේ වගේ වෙනස් වෙන්න එපා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கடவுள் ஆகாத. ඔබ දෙවියන් වහන්සේ වෙන්න එපා. அவர்தான் கடவுள். උන්වහන්සේ පමණයි දෙවියන් அப்படின்னா වහන්සේ. உன் வேலையை பார். ඔබගේ වැඩ බලන්න. நான் உன்னை நடத்துகிறது. මන් ඔබට මඟ පෙන්වන දෙවියන් වහන්සේ. 46வது அதிகாரம் முதலாவது வார்த்தையில நீங்க வாசிச்சா 46 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ඉඳන් ඔබ කියවපොතින් பூமி நிலை மாறலாம், පොළවේ තත්ත්වය වෙනස් වෙන්න மலைகள் පුළුවන්. நடு சமுத்திரத்துல விழலாம், ඒ කන්ද ඇවිල්ලා මූදේ වැටෙන්නට පුළුවන්. யுத்தங்கள் ஏற்படலாம், යුද්ධය ඇති වෙන්නට පුළුවන්. ஈட்டிகள் வரலாம், එල්ල එන්නට පුළුවන්. அம்புகள் வரலாம், ඊතල් එන්නට පුළුවන්. பயங்கரங்கள் நேரிடலாம். භයංකාරකම් ඇති වෙන්නට පුළුවන්. அமைதியாயிரு. නිශ්ශබ්ද වන්න. நீ வாழ்க்கையில கடந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் பதில் அவரிடத்துல ඔබ தான். ගත වෙන ඔබගේ ජීවිතය තුළ ඔබගේ ජීවිතේ දැන් සිද්ධ වෙන්නා වූ දේවල් හැමෝටම හැම දෙයකම උන්වහන්සේ තමයි පිළිතුර. இந்த அமைதியாயிரு என்று சொல்லும் போது මේ නිශ්ශබ්දව ඉන්න කියලා කියන විට இறுதியத்துல எழுதுங்க, ඔබගේ අදවත තුළ ලියා ගන්න. கர்த்தருடைய செயலுக்காக கர்த்தருடைய கிரியைகளுக்காக அமைதியாக இருப்போம். ස්වාමින් වහන්සේගේ ක්‍රියාකාරකම් වලටයි උන්වහන්සේගේ කරන දේවල් වලටයි ඔබ නිශ්ශබ්ද වෙන්න. ஆமென். ආමේන්. யாரு செய்யணுமா? කවුද කරන්නට ඕනේ? யாரு? කවුද? கர்த்தர். ස්වාමින් වහන්සේ. கர்த்தர். ස්වාමින් වහන්සේ. கர்த்தர். ස්වාමින් වහන්සේ. அமைதியாயிரு. கர்த்தர் செயல்பட போகிறார், கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ඔබ නිශ්ශබ්ද වන්න දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන්නට යනවා. அதாவது அமைதியா இல்லாத நீங்க உங்களை குறித்து என்ன சொல்லப்படுதுண்டா, නිශ්ශබ්දව නැති ඔබ ගැන මොකද්ද කියවෙන්නේ නම් நீங்களே போராடுகிறவர்கள். ඔබම පොරබඳින අය. நீங்க தான் போராடுறீங்க. ඔබ තමයි පොරබඳින්නේ. தூங்க முடியல, නිදා ගන්නට බෑ. உட்கார முடியல, වාඩි වෙන්න බෑ. எழும்ப முடியல, නැගිටින්න බෑ. என்ன செய்யறதுன்னு தெரியல. මොනවද කරන්න කියලා දන්නේ නැහැ. நல்லா கேளு, நீங்க கடவுளா மாறிட்டீங்க இப்ப. ඔබ දෙවියන් වහන්සේට වෙනස් වෙලා. நல்லா கேளுங்க, හොඳට තේරුම් ගන්න. நீ யார்? ඔබ කවුද? ஏன் இந்த இடத்துல இருக்கிறாய்? ඇයි මේ ස්ථානයේ என்ன ඉන්නේ? செய்கிறாய்? මොනවද என்ன කරන්නේ? செய்ய போகிறாய்? මොනවද කරන්න යන්නේ? போராட்டம் போராட்டம் போராட்டம். පොරබැඳීම්. உன்னுடைய போராட்டத்தை நிறுத்து. ඔබගේ පොරබැඳීම නතර කරන්න. நீ அமைதியாயிரு. ඔබ නිශ්ශබ්දව ඉන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அப்ப வேலைக்கு போகாம இருப்பதா, වැඩට යන්න නැතුව ඉන්නවද? பிசினஸ் செய்யாம இருப்பதா? බිස්නස් කරන්න නැතුව ඉන්නවද? நான் அப்படி ஒண்ணும் சொல்ல இல்ல. මං එහෙම කිව්වේ නෑ. டிசிஷன் அங்க இருந்து வரணும். ඒකට තීරණය උඩ ඉඳන් එන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්.
டிசிஷன் எங்க இருந்து வரணும்? තීරණය කොහෙන්ද එන්න ඕනේ? அவருடைய கிரியை எங்கட வாழ்க்கையில வெளிப்படணும். උන්වහන්සේගේ ක්‍රියාකාරකම් අපේ ජීවිතේ එලි වෙන්නට ඕනේ. உன்னுடைய சுய முயற்சிக்காக நீ போராடுற போராட்டம் என்னத்தை காண்பிக்குது? உன்னைத்தான் வேதனைப்படுத்திக்கணும். ඔබගේ සුවේ කැමැත්ත වෙනුවෙන් ඔබ බඳින පොරබැඳීම් මොකද්ද පෙන්වන්නේ? ඔබව තමයි පෙන්වන්නේ. நீ அமைதியா இருந்தாலும் உன்னுடைய வீட்டாக்கள் போராடுற போராட்டத்துல உனக்கு நிம்மதியா இருக்கேராது. ඔබ නිශ්ශබ්දව හිටියත් ඔබගේ ගෙදර අය පොරබැඳීම් වලින් ඔබට නිශ්ශබ්දව ඉන්නට බෑ. ඇයි? உன்னால உண்ட வீட்டாக்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ඔබ නිසා ඔබගේ නිවසේ අය පොරබඳිනවා. ஒருவரோடு கதைத்து கொண்டிருந்தேன். එක්කෙනෙක් කතා කරමින් හිටියා. நான் சபைக்கு போய் பாஸ்டர் 1.5 வருஷம். මම සභාවට ගිහලා පාලකතුමා දැන් අවුරුදු 1කමාරක් වෙනවා. ஏன்னு கேட்டேன். ඇයි කියලා ඇහුවා. நான் ஒரு வாகனத்தை வாங்கி இருக்கிறேன். මම වාහනයක් ගත්තා. லீஸ் கட்டணும். ලීස් ගෙවන්න ඕනේ. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை போனா தான் எனக்கு கட்டலாம். ඒ හින්දා ඉරිදා දවසත් වැඩට ගියොත් තමයි ඒක ගෙවන්න. யாரு சொன்னா உனக்கு அப்படி என்று? කවුද ඔබට ඒක? அம்மா தான் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. අම්මා තමයි මට දැනුමුතුකම් දුන්නේ. அம்மாவே ஏசுறா. அம்மா பைனவா. இந்த நேரம் சர்ச்சுக்கு வரல வாகனம் அம்மா தான் சொல்லி நான் எடுத்தேன். அம்மா கீழே තමයි මේ වාහනේ මං ගත්තේ. இப்ப அம்மா ஏசுறா, எனக்கு சேர்ச்சும் இல்ல. අම්මා දැන් මට බයිනවා, මට සභාවකුත් නැහැ. உங்க வாழ்க்கையில போராட்டம். ඔබගේ ජීවිතේ පොරබැඳීම. நீ போராடுகிறதை நிறுத்து. ඔබ පොරබැඳීම නතර කරන්න. அமைதியார் என்று சொன்னா உன்னுடைய போராட்டத்தை, உன்னுடைய சுயமுயற்சினால வந்த விளைவுகள், வேதனைகள், போராட்டங்களை கிடக்கிற நீ நிறுத்து. පොරබැඳීම කියන්නේ ඔබගේ සුවේ කැමැත්තෙන් ආපු ඒ පොරබැඳීම් වේදනාව, ඔබට ඇති වුණා වූ බලපෑම ඒ දේ නතර කරන්න. சொந்த பலத்தினால உன்னால் தீர்க்க முடியாது. ඔබගේ පෞද්ගලික බලයෙන් ඔබට මුකුත් විසඳ ගන්නට බෑ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். சொந்த பலத்தினால தீர்க்க முடியாது. ඔබගේ පෞද්ගලික ශක්තියෙන් කිසිම දෙයක් වෙනස් කරන්නට බෑ. என்ன பாருங்க, මාව බලන්න. இப்படி பிடிச்சு கொண்டே இருக்க. මේම අල්ලගෙන තදින් ඉන්නවා. நீயே பதட்டப்பட்டு கொண்டு இப்படித்தான் இருக்க. ඔබම වෙවුලගනින් තමයි ඉන්නේ. நடுங்கி கொண்டு தான் இருக்க. ඔබ වෙවුලගෙන තමයි எதை ඉන්නේ. பிடிச்சு கொண்டிருக்கிற? මොකක්ද අල්ලගෙන உங்க ඉන්නේ? சுய முயற்சியின் காரியங்களை பிடிச்சு கொண்டிருக்கிற. ඔබගේ සුවේ කැමැත්තේ දේවල් நிம்மதி තදින් இல்ல. අල්ලගෙන. நிம்மதி இல்ல. ඔබට නිදාසක් வியாதி, නැහැ. போராட்டம், ලෙඩ රෝග கடன் පොරබැඳීම්. கடன் கடன். ණය. நல்லா கேள், හොඳට ආන්න. நல்லா சிந்தனை செய். හොඳට කල්පනා කරන්න. அமைதியாயிரு என்று சொன்னா නිශ්ශබ්දව ඉන්න කියලා කියන එකේ நீ අර්ථය பிடிச்சிருக்கிறத விடு. ඔබ අල්ලගෙන ඉන්න දේ අතාරින්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். அமைதியாயிரு. ඔබ නිශ්ශබ්දව நீ ඉන්න. அமர்ந்திருந்தா நீ பிடிச்சு கொண்டிருக்கிற உன்னுடைய சுய முயற்சி, சுய திட்டங்கள், சுய ஆலோசனைகள், நீ இப்ப படுற காரியங்களை எல்லாம் விட்டுடு. ඔබ දැන් දරාගෙන ඉන්න සුය කැමැත්ත, සුය දේවල්, ඔබගේ දේවල් හැම දෙයක්ම අතාරින්න. அமைதியாயிரு என்று சொன்னா முதலாவது குறிப்பு. නිශ්ශබ්දව ඉන්න කියන එක පළවෙනි කාරණය. கேட்டுக்கொள்ளுங்க. මුදට ආන්න. ஆண்டவரே தேவன். දෙවියන් වහන්සේ පමණයි ස්වාමින් වහන්සේ. ஆமென். ආමේන්. நான் காலையில சொல்லி துதிச்சேன். මං උදේ නමස්කාර කරා මේ වචනේ மண்ணை කියලා. உண்டாக்கினவர், පස ඇති කරපු, மண்ணினால மனுஷனை உண்டாக்கினவர், පසෙන් මනුස්සයව ඇති කරාය. ஒன்றும் இல்லாதிருந்த போது உண்டாக்கினவர். කිසිම දෙයක් නැතිව තිබෙද්දි මැව්ව දෙවියන් நீ වහන්සේ. அவரோட நெருக்கமாகி උන්වහන්සේට තවත් කිට්ටු වෙලා அனுபவ ரீதியாக அவருடைய ஞானத்தை நீ அறிஞ்சு கொள்ளும். අත්දැකීම් තුලින් උන්වහන්සේගේ ප්‍රඥාව ඔබ දැනගන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீ அமர்ந்திரண்டு சொன்னா ඔබ රැඳී ඉන්න කියන වචනේ අර්ථය அறிவுபூர்வமாக மாத்திரமல்ல, ඔබගේ නුවණෙන් පමණක් நீ නොවේ. தேவனோடு நெருக்கமாக ඔබ දෙවියන් වහන්සේට තවත් කිට්ටු වෙලා, நெருக்கமாக තවත් කිට්ටු වෙලා, நெருக்கமாக තවත් කිට්ටු වෙලා, ஆண்டவரோடு நெருக்கமாக. දෙවියන් වහන්සේත් එක්ක කිට්ටු වෙලා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. யாரோடு நெருக்கமாகணும்? ආටද ලං වෙන්න ඕනේ? நீ ஆண்டவரோட நெருக்கமே இல்லையே. දෙවියන් වහන්සේද ඔබ ලංව නැහනේ. தேவன் உன்னோடு நெருக்கமாவா இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබත් එක්ක කිට්ටුවෙන් දින්නේ නැහැ. அமைதியாயிரு. நிஷப்தமா அமர்ந்திருந்து இல்ல. சொன்னா நீ தேவனோடு நெருக்கமாகணும், தேவன் உன்னோடு நெருக்கமாகணும். නිශ්ශබ්දව ඉන්න, රැඳී ඉන්න කියන විට ඔබ දෙවියන් වහන්සේට තවත් කිට්ටු වෙන්න ඕනේ. දෙවියන් වහන්සේ ඔබට කිට්ටු වෙන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பிள்ளைகள் கொஞ்சம் யோசிங்க. දරුවන් ටිකක් කල්පනා කරන්න. உங்களோட அம்மா அப்பாவை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ඔබගේ දෙමව්පියන් ගැන කල්පනා කරලා බලන්න. எப்படி சண்டை பிடிப்பாங்க? කොහොමද යාලා රණ්ඩු දබර වෙන්නේ? அப்புறம் அம்மா கூட தீ எப்படி வைப்பாங்க?
අම්මා ගෙනල්ලා මේව සද්දෙන් ටී එකක් තියෙනවා. அவர் இப்படி செஞ்சுட்டு அப்படியே போவார். එයා එහෙම ඔල නලවලා அவர் යනවා. அங்க இருந்து ஆபீஸ்ல இருந்து கால் எடுக்கிறார். ඔෆිස් එකේ ඉඳන් එයා කතා කරනවා. எங்க அம்மா? අම්මකෝ ம் කියලා කියනවා. කෝපේ. எனக்கு நெஞ்சு வருத்தமா இருக்கு. මට දැන් පපුවරේ දෙනවා. එහෙමද? அதுதான் நான் කොහමද அம்மா அப்பா பாத்தீங்களா? உங்களோட வீட்டுக்குள்ள உள்ள கீரி பூனை சண்டையில பாத்துருக்கீங்களா? ඔබගේ ගේ ඇතුළේ ඉන්න මුගටියාගේ රණ්ඩු දැකලා තියෙනවද? கீரியும் பாம்பு මුගටියා සහ සර්පයා. பிறகு நெருக்கமாயிருவாங்க. ඊට පස්සේ நெருக்கமாயிருவாங்க. ලං වෙනවා. கடவுளோடு நெருக்கமாறுது. ස්වාමින් වහන්සේට කිට්ටුව ඉන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அமர்ந்திருக்கிறேன்னு சொல்றது கேள். உண்ட பிடிய விட்டு விட்டு கடவுளோடு நெருக்கமாக, கடவுள் உன்னோடு நெருக்கமாக. නැදී ඉන්නවයි කියන එක අර්ථය ඔබ අල්ලගෙන ඉන්න දේ අතහැරලා දෙවියන් වහන්සේට කිට්ටු වෙන්න. දෙවියන් වහන්සේ ඔබට කිට්ටු වේ. ஒரு சகோதரன் சிறைச்சாலையில இருக்கிறார். අද සහෝදරේ සිරමැදිරියේ ඉන්නවා. அவர் வீட்டுக்கு போறதே குறைவு. එයා ගෙදර යන්නෙම නෑ අඩුයි. ஆக 11:30 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போவார். 11:12ට තමයි ගෙදරට යන්නේ. காலையிலே 5:05க்கு வேலை 8:30க்கு தான் 5:05க்கே வெளியே போயிடுவார் வேலைண்டு. වැඩ තියෙන 8:00ට නමුත් උදේ පාන්දර පාට විතර යනවා වැඩ තියෙනවා ஒரு කියලා. கடையில உட்கார்ந்து நல்லா டீயை குடிச்சு ஒரு சோட்டிஸ் சாப்பிட்டு ஒரு பேப்பரை வாசி கொண்டு அப்படியே இருப்பார். කඩේ තේ එකක් බීලා සෝටිස් එකක් කාලා එහෙම පත්තරේ කියවගෙනම ඉන්නවා. நான் கேட்டேன், என்ன ஐயா உனக்கு வேலை 5:30க்கு முடியுது, வீட்டுக்கு 12 மணிக்கு போறேன். පාලකතුමා ඇහුවා ඔබට පාමාට වැඩ ඉවර වෙන්නේ ඇයි ඔබ රෑ 12ට ගෙදර යන්නේ? வீட்டுக்கு போனா லிஸ்ட் கொடுப்பாங்களாம். ගෙදර ගියොත් ලිස්ට් එකක් දෙනවලු. அப்பா அப்பா அப்பா, තාත්තා அம்மா அம்மா அம்மா, අම්මා அனே அனே அனே, අනේ வெனே கரண்ட் பில் 5700 வந்திருக்கு. කරන් බිල් එක 5700ක් எனக்கு தெரியும். මන් දන්නවා. அந்த மகனுக்கு அந்த பென்சில் வாங்கணும். පුතාට පෙන්සිල් එකක් ගන්න. அப்பா எங்க இருக்கீங்க? තාත්තා කොහෙද? டக்குனு போங்க. ඉක්මනට பென்சில் விலை 170 ரூபாய், ஆட்டால போயிட்டு வாரது 1300 ரூபாய். පෙන්සිල් එකේ පැන්සලේ මිල ඇවිල්ලා 170යි, ත්‍රීවිල් එකට 1300ක් යනවා. அதனால வீட்டுக்கு போனா வேதனை பிரதர். ඒ නිසා ගෙදර ගියොත් වේදනාව. அதனால லைப்ரரி, ஃப்ரெண்ட்ஸ் கடை லேட்டா போனா அது நிம்மதியா அது தூங்கும், நானும் தூங்கலாம். லைப்ரரி එකට යනවා, යාළුවන් කඩවල් වලට යනවා. திடீரென்று சொல்லு, පරක්කු වෙලා ගියා. திடீரென்று 2 மணிக்கு எழுப்பி சொல்லு அப்பா அப்பா அப்பான்னு. දෙකට නැගිටලා තාත්තා. ඇයි? அந்த முன் வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் சரியாயிட்டு. ඒ ඉස්සරහා ගෙදර කෙනාට කසාදේ දැන් හරි ගිහිල්ලා. இவட புள்ள 12 வயசு பிள்ளை. මෙයාගේ ළමයට අවුරුදු 12යි. தொண මේ විතම කීව ඉන්නවා. பிறகு உண்டானிக்கிறாங்க, அப்புறம் சண்டை பிடிக்கிறாங்க. එකට ඉන්නවා අය රණ්ඩු වෙනවා. நல்லா கேளுங்க. හොඳට ආන්න. கடவுள் பரிசுத்தர். ස්වාමින් වහන්සේ සුද්ධයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கடவுள் உண்மை உள்ளவர். දෙවියන් වහන්සේ සැබෑවන්තයි. கடவுள் ஞானம் உள்ளவர். ස්වාමින් වහන්සේ கடவுளோடு நெருக்கமாக, கடவுள் உன்னோடு நெருக்கமாகி உனக்கு நன்மை உண்டாகிற விதத்துல காரியங்களை கைகூட பண்ணுவார். ස්වාමින් වහන්සේට ලං වෙන්න, ස්වාමින් වහන්සේ ඔබට ලං වෙලා ඔබට යාපතක් සිද්ධ වෙන පිණිස මඟ පෙන්වාවි. அம்மா அப்பாவை பார்த்து, அப்பா அம்மாவை பார்த்து வேடிக்கை பார்ப்பாங்களா? අම්මා තාත්තා දිහා බලලා, තාත්තා අම්මා දිහා බලලා ඒක බලාගෙන ඉන්නවද? නෑ. இல்ல, பிழை. வேடிக்கை பார்க்கிறது. නිකන් බලාගෙන ඔය බලාගෙන ඉන්නවා. சிங்களத்துல இவருக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்கறதுனா என்னது? அங்க சண்டை நடக்குது, ஜன்னலால ஒளிஞ்சு நின்று பார்க்கறாங்க, வேடிக்கை ඒ பார்க்கறாங்க. රණ්ඩු වෙනවා, අර රණ්ඩු වෙන දිහා බලාගෙන ඉන්නවා ජன்னලෙන්. தெரியாது. நீங்க வேடிக்கை பார்த்ததே இல்லை. வேடிக்கை பார்த்ததே இல்லையா? நிறைய குடும்பங்களை பாருங்க, அந்த அங்க நடக்கிற சண்டை, අර රණ්ඩු වෙන දිහා ජன்னල් එකෙන් එබිලා බලනවා. அம்மா அப்பா வேடிக்கை பார்க்கிறவர்கள் அல்ல, අම්මා තාත්තා ஆழமான බලාගෙන ඉන්න අය නොවේ. ඇතුලේ ගැඹුරෙන් ඒගොල්ලෝ බලාගෙන. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இன்னொரு நானும் அதை ஏற்கனவே எழுதிட்டு தான் வரணும், வேடிக்கை பார்க்கறேன்டா என்னன்னு. ඕපදූප නරමනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வேடிக்கையா பார்க்கிறது, ඒක නරමනවා. ஏளனமாக, ඒ නිකන් සුළු කොට, சிரிப்பாக, ඒක නිකන් ඉනාවක් ஒரு அற்பமா, සුළු කොට.
அப்படி அல்ல, தேவன் நம்ம பார்க்க மாட்டார். ඒම කවදාවත් දෙවියන් වහන්සේ අපව බලන්නේ தேவனோடு නැහැ. நெருக்கமாகிறது, நெருக்கமாக தேவன் எங்களோட நெருக்கமாவா. දෙවියන් වහන්සේට කිට්ටු වෙන්න දෙවියන් වහන්සේ අපට කිට්ටු වෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் எனக்கு நடந்த சின்ன ஒரு சாட்சியை சொல்றேன். පාලකතුමාට සිද්ධ වෙච්ච පොඩි දෙයක් සාක්ෂියක් ඇටියට இந்த කියන්න. சனிக்கிழமை அல்ல, போன சனிக்கிழமை මේ සෙනසුරාදා නෙවෙයි ගිය සෙනසුරාදා. உபவாச ஜெபம் வேத படிப்பு முடிந்து 7 கோல்டன் கூட்டிட்டு நான் அவசரமா போறேன்னு நான் போயிட்டேன். සෙනසුරාදා නිරාර යාඥාව සහ බයිබල් ඉගැන්වීම අවසන් වෙලා සහෝදර ගෝල්ඩන් අතුග ගයිඩ පාලකතුමා ඉක්මනට ගියා. நான் பைக் எடுத்துட்டு போயிட்டேன். බයික් එක අරගෙන ගියා. நான் ஹெல்மெட் எடுக்கும்போது ஜாக்கெட் எடுக்கும்போது இந்த லைசன்ஸ் இன்சூரன்ஸ் கீழே விழுந்திருக்கு. හෙල්මට් එක ජැකට් එක ගන්න විට ලයිසන් ඉන්ෂුරන්ස් එක බිම වැටිලා. கிட்டத்தட்ட 2 அல்லது 3 நாள் ஆயிருக்கு. දවස් දෙකක් හරි තුනක් හරි. நான் அதிகாலையில பைக் ஓடி இருப்பேன். දැසන මම ஒவ்வொரு நாள் 5:45 6 மணிக்கு தொட்டலங்க போவேன். හැමදාම පායි 45 අයවෙද්දි තොටලංග යනවා. போலீஸால நிப்பாட்ட வருவாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. නවත්තන්න එනවා පොලිසිය නවත්තන්නේ නැහැ. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நிப்பாட்ட வருவாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. නතර කරන්න එනවා නමුත් නතර කරන්නේ நானும் வீரன் மாதிரி தான் அவங்க கிட்டால போவேன். මමත් ළඟින් තමයි වීරවරයෙක් වගේ තමයි என்னட்ட යන්නේ. எல்லாம் இருக்குது. හැමදේම මඩංගා அதோட 22ஆம் தேதி லைசன்ஸ் இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டு 22 වෙනි වෙනිදා ඉන්ෂුරන්ස් එකත් අවසන් விடிய වෙනවා. நான் வெளியே போயிட்டு தொட்டலங்க போயிட்டு அப்படி வரும்போது நிப்பாட்ட வந்தவன் நிப்பாட்ட இல்ல. එහෙම එළියට ගින් තොටලංගෙන් එද්දි නතර කරන්න ආවා නතර කරේ நான் නැහැ. 11 மணி வரைக்கும் நான் ஓடுனேன். பைக் கௌவல ஓடுனேன், தெய்வல எல்லாம் ஓடுனேன். எல்லாரும் நிப்பாட்டி நிக்கிற என்ன நிப்பாட்டா இப்படி என்ன කොව්වල ඒ ප්‍රදේශයේ මන් දිව්වා නමුත් නතර කරන්න අත දානවා යන්න කියනවා. நான் இதுல விழுந்ததுக்கு பிறகு மழை பெஞ்சு அது தண்ணீர்ல நனைஞ்சு அப்படியே கிடந்திருக்கு. වැටුණයින් පස්සේ වැස්ස වැල එහෙම තෙමිලා ඒ ස්ථානයේ තිබ්බා. முன் வீட்டுல உள்ள சிஸ்டர் அடுத்த நாள் எடுத்து அயன் பண்ணியிருக்காங்க. ඉස්සරහා ගෙදර සිස්ටර් ඒක අරගෙන සහෝදරේ අයන් කරලා ඒක. அது பிறகு இந்த ஓனர்கிட்ட கொடுத்திருக்காங்க. මේ අයිතිකාරයාට දී තිබෙනවා. என்னுடைய பேர் உலகத்திலே யாருக்கும் இல்ல, எனக்கு ஒருத்தருக்கு தான் இருக்கு. මගේ නම ලෝකේ කාටවත් නැහැ මට විතරයි තියෙන්නේ. ஜார்ஜ் கலியோப்பிய. ජෝර්ජ් කැලියුපිය. அவருக்கு சொல்ல கஷ்டம். அவங்க இந்த பேரை பார்த்துருக்காங்க, என்னடா இது என்ன பேரோ தெரியாது. அப்படியே அவங்க அயன் பண்ணி வீட்டில் வச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே கொடுத்து இவரும் பார்த்து வீட்டில் வச்சு தான் எங்களோட சவுர்னு கால் பண்ணியிருக்காங்க. இது கூட அண்ணண்டையா இருக்கலாம். මේ ඒගොල්ලොත් නම කීව ගන්න බැරුව මේක කාගේද කියලා දන්නේ නැහැ. අයන් කරලා මෙයාට දීලා මෙයාත් තියන් හිටියා. සහෝදරයාට කෝල් කරලා කිව්වා මේක අයියාගේද. இந்த 3 நாள்லயும் මේ දවස් 3ම கர்த்தர் என்னுடைய அந்த காரியத்துல இவ்வளவு கரிசனையா இருந்தால் ස්වාමින් වහන්සේ ඒ දේ තුල මෙච්චර ඇලුම්ව හිටියා නම් ஆமென். ආමේන්. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு சின்ன காரியம் நினைக்காதீங்க. පොඩි දෙයක් වුණත් තුන්වහන්සේ எப்படி மாட்டினா 40-45,000 ரூபாய் கட்ட வேண்டி வரும் உசாவிக்கு. අනිවාර්යෙන් ඒක එයාලා ඇල්ලුවොතින් 45,000ක් උසාවියට ගෙවන්නම ඕනේ. லோயருக்கும் கட்டணும், எல்லாம் கட்டணும். ලෝයටත් මුදල් දෙන්න ඕනේ හැමදේම මුදල් ගෙවන්න நான் சில ඕනේ. நேரம் இதை சின்னதா நினைக்க இல்ல. මම ඒක සුළු කොට හිතුවේ නෑ. கர்த்தர் எவ்வளவு எங்களோடு இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ කොච්චර අපිත් එක්ක ඉන්නවද? கர்த்தர் எங்களோடு எவ்வளவு நெருக்கமா இருக்கிறார். நாங்க எவ்வளவு நெருக்கமா இருக்கணும். ස්වාමින් වහන්සේ කොතරම් අපිත් එක්ක කිට්ටු වෙලා ඉන්නවද? අපි කොච්චර කිට්ටු වෙන්න ඕනේද? இதுல தண்ணி நிறைஞ்சு தண்ணியில மூழ்கி அது கடந்து அவங்க எடுத்து அயன் பண்ணி அவங்க ஒரு நாள் வச்சு அப்புறம் இங்க ஒரு நாள் வச்சு அப்படியே வந்தோம். ஆண்டோடைய கிருபையினால் ஒண்ணுமே நடக்க இல்லை. එයාලා වතුරේ තෙමිලා මේ අය අරගෙන අයන් කරලා මේ අයට දීලා මෙහෙම දවස් ගාණක් කිසිම දෙයක් සිද්ධ වුණේ නැහැ. ஒன்றை நினைக்கிறேன், கர்த்தர் என்னோடு இருந்தார். මම එක දෙයක් ඉතනවා ස්වාමින් වහන්සේ මාත් එක්ක கர்த்தர் හිටියා. எங்களோடு நெருக்கமா இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපිත් එක්ක ලං වෙලා ඉන්නේ. ஆமென். ආමේන්. அது அப்படியே தண்ணீர்னால மூழ்கி அடிபட்டு அப்படியே கடலுக்கு போற வழி இருக்கிறது. ஆள சின்ன பெரிய கான் இருக்கிறது. அப்படியே போயிருக்கலாம். ඒක එම්ම වැස්සේ ගාගෙන ලොකු කානුවක් තියෙනවා ඒත් එක්ක මූදට යන්න තිබ්බා. அதோட போலீஸ்ல என்னை காட்டி கொடுத்த ஆண்டு ஒரு 45,000-50 ரூபாய் கொடுக்கலாம். எனக்கு காசு இருக்கு என்னட்டு. පොලිසියටත් ඒක පෙන්නලා දීලා 45,000 මං ගාව සල්ලි තියෙනවනේ මුදල් දෙන්නට තිබ්බා. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. எங்கட போதகர்மாருக்கு நான் சொன்னேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். අපේ සේවකයා කරන සේවකයන්ට මං කිව්වා ස්වාමින් වහන්සේ කොතරම් යාපත්ද. ஆமென்.
அமைதியாயிரு என்று சொல்லும்போது அவரோட நெருக்கமாகு. නිශ්ශබ්දව ඉන්න කියන විට උන්වහන්සේට තවත් කිට්ටු වෙන්න. நீ நெருக்கமாக அவர் உனக்கு நெருக்கமாயிருப்பார். ඔබ උන්වහන්සේට කිට්ටු වෙන්න ඒ විට උන්වහන්සේ ඔබට කිට්ටුව ඉඳීවි. கணவன் மனைவிக்கிடையே மறைவு இருக்காத மாதிரி தேவனுக்கு உனக்கிடையே எந்த மறைவில்லாமல் அவர் எல்லாம் அறிந்தவர், அதிசயமாய் நடத்துவார். ස්වාමින් වහන්සේ භාර්යාව අතර කිසිම දෙයක් සැඟවිලා නැහැ වගේ ඔබත් ස්වාමින් වහන්සේ අතරත් තිබෙන්න ඕනේ. උන්වහන්සේ ඔබව මගේමත් විදිහට මඟ පෙන්වනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவர் சர்வ வல்லமை உள்ள උන්වහන්සේ கர்த்தர். ਸਰව බලධාරී. அவர் சாவை வென்ற கர்த்தர். උන්වහන්සේ මරණය ජයගත්තා වූ அவர் දෙවියන් වහන්සේ. உயிரோடு எழுந்த கர்த்தர். උන්වහන්සේ ජීවමාන උත්තාන அவர் වූ දෙවියන් உன்னதமான වහන්සේ. கர்த்தர். උන්වහන්සේ උතුම් වූ දෙවියන් சொல்லுங்க වහන්සේ. ஆமென். ආමේන්. அவர் செய்ய நினைத்தது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தடைப்படாது. උන්වහන්සේ කරන්න හිතපු දේ කවදාවත් බාධාවක් නෙවෙයි. சங்கீதம் 46:10 திரும்ப வாசிங்க. ගීතාවලිය 46:10 නැවත කියවන්න. வாசிங்க ஒருவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். காணுங்க, முதலாவது அமர்ந்திரு, அமர்ந்திரு, සරෝම වාඩි වෙලා ඉන්න. அவரோட நெருக்கமாக, උන්වහන්සේට කිට්ටු වෙන්න. அவனோடு நெருக்கமாவா. ඒ විට ඔබට උන්වහන්සේ ලං වේවි. கேளுங்க, நானே தேவன். මම පමණයි ස්වාමින් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். எத்தனையோ தேவர்கள் இருந்தாலும் அது தேவன் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆவியானவர் ஒருவர் தான் தேவன். කොතරම් දෙවිවරු හිටියත් අපේ ස්වාමින් වහන්සේ වූ ආත්මයන් වහන්සේ වූ ස්වාමින් වහන්සේ පමණයි දෙවියන් වහන්සේ. அவர்தான் இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். උන්වහන්සේ තමයි මේ ලෝකයේ උන්වහන්සේගේ දෑතේ පාලනය இந்த තිබෙන්නේ. வார்த்தையை கவனிங்க. මේ වචනේ ඇවුම්කන් දෙන්න. கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கடவுளை அறிந்து கொள். දෙවියන් වහන්සේගේ පාලනය තුල ඉඳලා දෙවියන් වහන්සේ කවුද කියන එක දැනගන්න. சொல்லுங்க ஆமென். ஆமென். முழு உலகத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். මුළු ලෝකෙම උන්වහන්සේ අතේ அந்த තබා තිබෙන පාලනය கட்டுப்பாட்டுக்குள்ள තුල வைத்திருக்கிற தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் நட. ඒ පාලනය තුල තබා තිබෙන දෙවියන් වහන්සේගේ පාලනය තුල ඔබ ඇසිරෙන්න. நிறைய பேர் அவரை மனிதர்கள் தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறாங்க. බොහෝ අය මිනිස්යන් තමන්ගේ පාලනය තුල මිනිස්යව තබා තිබෙනවා. அதல்ல, ஏகனோ. மனுஷனை கடவுள நீதிமான்கள் தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ධර්මිෂ්ඨයව දෙවියන් වහන්සේව நீதிமான்கள் ධර්මිෂ්ඨයන්ව நீதிமான்கள் ධර්මිෂ්ඨයන් கடவுளை தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. තමන්ගේ පාලනය තුල දෙවියන් වහන්සේව තබා තිබෙනවා. அப்படித்தான் கணவன் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளை உண்டு, சபை உண்டு. ඒ වගේ තමයි ස්වාමි පුරුෂයා භාර්යාව දරුවන් සභාව එහෙම තමයි. கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நடக்க பழகு. ස්වාමින් වහන්සේගේ පාලනය තුල ඇසිරෙන්න පුරුදු වන්න. அவருடைய கட்டுப்பாடு சாதாரணமானது அல்ல. උන්වහන්සේගේ පාලනය සාධාරණ දෙයක් නෙවෙයි. உன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கடவுளை வைக்காத. ඔබගේ පාලනය තුල ස්වාමින් වහන්සේව තියන්නට එපා. உன்னுடைய குறுகிய மூளைக்குள்ள அவரை அடக்க பழகாத. ඔබගේ සුළු මොලේ තුල උන්වහන්සේව පාලනය කරන්න පුරුදු වන්නට එපා. சபையை கத்தர் கட்டுகிறார். සභාව දෙවියන් වහන්සේ ගොඩනගනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். கத்தர் சபையை கட்டுகிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. ස්වාමින් වහන්සේ සභාව ගොඩනගනවා. පාතාලයේ දොරටු ඉහළට එන්නේ නැහැ. அவருடைய கட்டுப்பாட்டுகளிலிருந்து அவருக்குள்ள நெருக்கமாக. උන්වහන්සේගේ පාලනය තුල ඉඳන් තවත් උන්වහන්සේට කිට්ටු වෙන්න. மூன்றாவது என்ன சொல்லுகிறேன்டா, உன்னுடைய சுய முயற்சிக்கு இடம் கொடுத்துறாது. තුන්වෙනි කාරණය ඔබගේ සුය උනන්දුකමට ඉඩ දෙන්නට එපා. கடவுளுடைய செயலுக்காக காத்திரு. ස්වාමින් වහන්සේගේ ක්‍රියාව වෙනුවෙන් ඔබ රැඳී ඉන්න. இதுதான் மிகவும் முக்கியமானது. මේක තමයි ඉතා වැදගත්. கடவுளுடைய செயல் என்னண்டா, ස්වාමින් වහන්සේගේ ක්‍රියාව எங்கட කුමක්ද? எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தவர் ஞானத்தின் தெய்வம். අපට ප්‍රඥාව දීපු දෙවියන් වහන්සේ ප්‍රඥාවේ දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. அந்த கடவுளுக்கு விட்டு கொண்டு சொன்னா அவருடைய ஞானம் கிரியை செய்யணும். දෙවියන් වහන්සේට ඉඩ ඇරලා දෙන්න කියන එක අර්ථය උන්වහන්සේගේ ප්‍රඥාව ක්‍රියා කරන්නට ඕනේ. கடவுளுடைய வல்லம் அந்த இடத்துல செயல்படணும். ස්වාමින් වහන්සේගේ බලය ස්ථානයේ ක්‍රියා කරන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த அந்த சின்ன லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்தவருடைய மூளைய, அவருடைய சிந்தனைய யாரு ஆளுகை செய்தது? கர்த்தர். ඒ ලයිසන් ඉන්ෂුරන්ස් එක ගත්තු කෙනාගේ ඒ පොඩි චූටි මොලේ කවුද පාලනය කරේ? ස්වාමින් වහන්සේ. உன்னுடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாத ඔබගේ ජීවිතේ විසඳන්න බැරි, உனக்கு முடியாத ඔබට බැරි දේ, நீ காத்திருக்கிற காரியங்களுக்கு ඔබ බලාගෙන ඉන්න දේවල් වලට கர்த்தருடைய வல்லமை
கர்த்தருடைய ஞானம் செயல்படணும். ස්වාමින් වහන්සේගේ බලය උන්වහන්සේගේ ප්‍රඥාව ක්‍රියා කරන්නට ඕනේ. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தருடைய வல்லமைக்கு விட்டு விடு. ස්වාමින් වහන්සේගේ බලයට ඒ දේ අතාරින්න. மனித ஞானம் குறைவுள்ளது. මනුස්සයන්ගේ ඥාන අඩුපාඩුකම් තියෙනවා. மனுஷனுக்கு பணம் இருந்தா அது ஒரு வல்லமை. මනුස්සයන්ට මුදල් තිබ්බොත් ඒක තමයි බලය. ஆனா அந்த மனுஷன் 1000 வருஷம் வாழ போறதும் இல்ல. ඒ මනුස්සයා අවුරුදු 10 ගණනා ජීවත් වෙන්න எதையும் යන්නේ கொண்டு නැහැ. வர போறதும் இல்ல, கொண்டு போக போறதும் இல்ல. ගෙනාවෙත් නැහැ, අරන් යන්නෙත් නැහැ. ஆனா ஆண்டவருடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கை செயல்பட விட்டுவிடு. දෙවියන් වහන්සේගේ බලය ඔබගේ ජීවිතේ ක්‍රියා කරන්නට ඉඩ දෙන්න. அமைதியா இருந்து சொல்லும்போது නිශ්ශබ්දව ඉන්න කියන විට ஆண்டவருடைய ஞானம் அந்த இடத்துல கிரியை செய்யும். දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව ඒ ස්ථානයේ ක්‍රියා வேதம் කරන්නට சொல்லுது ඕනේ. அவருடைய ஞானம் சுத்தம் உள்ளது. දේව වචනේ කියවෙන උන්වහන්සේගේ ප්‍රඥාව සුද්ධයි කිය. அவருடைய ஞானம் எல்லாவற்றையும் அழகாக செய்து முடிக்கக்கூடியது. උන්වහන්සේගේ ප්‍රඥාව සියල්ලම අලංකාරව කරලා අවසන් කරන්න පුළුවන් அவருடைய வல்லமை ප්‍රඥාව. இந்த வரைக்கும் குறைந்து போக. උන්වහන්සේගේ බලය මේ වෙනතුරු අඩු වුණේම சொல்லுங்க නැහැ. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். வானத்தை உன்னால பிடிக்க முடியாது. ආස ඔබට අල්ල ගන්නට බෑ. ஆனா வானத்தின் மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ආස උඩ උන්වහන්සේ වාඩි වෙලා ඉන්නවා. தண்ணீரை அப்படியே உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அடக்க இயலாது. වතුර ඒම ඔබගේ නිවස ඇතුළට ගෙනල්ලා පාලනය அவர் කරන්නට බෑ. தண்ணீரின் மேல் வீற்றிருக்கிற கர்த்தர். උන්වහන්සේ ජල මැද්දේ ඉන්නා වූ கரங்களை දෙවියන් தட்டி වහන්සේ. தேவனை மகிமைப்படுத்துங்க. අපුරුසන් දීලා දෙවියන් அப்படின்னா அவருடைய වහන්සේ வல்லமை என்னென்ன? அவருடைய வல்லமை என்னென்ன? උන්වහන්සේගේ බලය කුමක්ද? அவருடைய ஞானத்தை என்னென்ன? උන්වහන්සේගේ ප්‍රඥාව සිතන්න. எவ்வளவு தண்ணீர் என்று தனிப்பட்ட வார்த்தை இருந்தாலும் கடல் தண்ணியை குடிக்க முடியாது. කොච්චර වතුර තිබ්බත් ඒ මූදේ වතුර බොන්නට බෑ. அந்த தண்ணீரை கொண்டு உன்னுடைய சமையலுக்கு உப்பாக போடவும் முடியாது. ඒ වතුර අරගෙන ඇවිල්ලා ඔබගේ කෑම වලට ලුණු ඇටියට පාවිච්චි நீ කරන්න බෑ. உன்னுடைய ஞானத்துல உன்னுடைய வல்லமையில உன்னுடைய அறிவில ஓடுறது கடல் தண்ணியை சமைக்கிற மாதிரி. ඔබගේ ඥාණයෙන් ඔබගේ ප්‍රඥාවෙන් ඔබ දුවනවා කියන එක ඒ මූදු වතුර ගෙනල්ලා ඔබ උයනවා වගේ. அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள். රැඳී ඉඳලා ස්වාමින් වහන්සේ කවුද කියන එක சிலரை දැනගන්න. ஆண்டவர்ட்ட விட்டு விடு. සමහර දේවල් දෙවියන් වහන්සේට අතහැරලා දෙන්න. ஆபிரகாம் என்ன செய்தான்? ආබ්‍රහාම් කුමක්ද කරේ? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது ஈசாக்க பலிபடத்துல வச்சிட்டான். දෙවියන් වහන්සේට කීකරු වෙන විට ඊසාක්ව පූජා ස්ථානයේ තැබුවා. ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொண்டார். දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම சொல்லுங்க බලාගත්තා. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். ස්වාමින් වහන්සේ හැම දෙයක්ම சொல்லுங்க බලාගත්තා. ஆமென். ආමේන්. ஆபிரகாம் பஞ்சத்தை கண்டு தீர்மானித்தவன். ආබ්‍රහාම් සාගතේ දැකලා තීරණය කරේ. லோத் என்ன செய்றான்? ලෝත් මොනවද කරේ? ஓடிப்போன்னு சொன்ன இடத்துல விருப்பம் இல்லாமல் இருந்தான். දුවල යන්න කියන ඒ ස්ථානයේ කැමති නැතුව ඔහු හිටියේ. தூதர்களோட கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. දූතයන් ඔහුගේ දෑත අල්ලගෙන අරගෙන යනවා. அவருடைய ஞானத்தை பார். උන්වහන්සේගේ ප්‍රඥාව அவருடைய බලන්න. அறிவை பார். උන්වහන්සේගේ නුවණ அவருடைய බලන්න. வல்லமையை பார். උන්වහන්සේගේ බලය බලන්න. தினமும் 3 நேரம் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். දිනපතා තුන්වරක් දානියල් යාඥා කරා. பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ඒ ස්වර්ගයේ දෙස බලලා යාඥා කරා. ஆண்டவர் சிங்கத்தின் கெபில் போட்ட பின்பு தான் சிங்கத்தின் வாயை கட்டினார். ඒ සිංහයාගේ ගුවේට දාපු ගමන් තමයි සිංහයාගේ මුඛය දෙවියන් වහන්සේ බැන්දේ. ஆமென். ආමේන්. இருக்கிற சூழ்நிலை தேவனுக்கு பெரிதா இல்ல, உனக்கும் பெரிதா இருக்க கூடாது. அதை பிடித்து கொண்டே வாழாது. තියෙන වාතාවරණයට දෙවියන් වහන්සේට ඒක ලොකු දෙයක් නොවේ. ඒක ඔබ ලොකු කරගෙන ඒ තුල ජීවත් වෙන්නට එපා. ஏக்க அல்லகன ඒක ஜீவத்தை අල්ලගෙන ජීවත් அதான் වෙන්නට එපා. ஏற்கனவே சொன்னேன், பிடிச்சு கொண்டு நிக்காத, කලින්ම කිව්වා ඒක අල්ලගෙනම ඉන්න එපා. பிடிச்சு கொண்டே வாழ்றது. අල්ලගෙනම ජීවත් கர்த்தர் වෙනවා. எனக்கு என்ன செய்தார்? ස්වාමින් වහන්සේ මට මොනවද கர்த்தர் எனக்கு කරේ? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? මට මොනවද කරමින් ඉන්නේ? இத்தனை வருஷம் கர்த்தரை தேடி எனக்கு இப்படித்தான். දැන් අවුරුදු ගණනාව ස්වාමින් වහන්සේ ඔසවලා මට මේම තමයි. இருக்கிறத சாப்பிடு, තියෙන දේ කන්න. இருக்கிற கர்த்தரோடு வாழப்பார். ඉන්නා වූ ස්වාමින් වහන්සේත් එක්ක ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න. ஆமென். ආමේන්. இருக்கிற நிலையில தாழ்ந்து வாழு, தேவன் உனக்காக தன்னை தாழ்த்தி வருவார். ඔබ තියෙන දේන් ඔබ යටත් වෙලා ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න. දෙවියන් වහන්සේ ඒ විට යටත් වෙලා එනවා. ஆமென். ආමේන්. அவர் உன்னுடைய சத்தத்தை கேட்பார். ඔබගේ අඬ අසාවි அவர் உன் උන්වහන්සේ. நெருக்கத்தை அறிவார். ඔබගේ කිට්ටු වීම උන්වහන්සේ அவருடைய දැනගන්නවා. ஞானம் உன்னுடைய வாழ்க்கையிலே விசாலத்துக்கு உன்னை கொண்டு போவார். උන්වහන්සේගේ ඥානය ඔබගේ ජීවිතේ ඉතා විශාල ලෙස ගෙනියාවි. லாசரு மரிச்சிட்டான். ලාසර් මැරුණා. இயேசு அன்பா இருந்த குடும்பம். ඒසුස් වහන්සේ ලංව ප්‍රේමය කරපු පවුලා. ஆனா லாசரு மரிச்சிட்டான். ලාසර් මිය ගියා. ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும். දෙවියන් වහන්සේට දන්නවා කුමක්ද කරන්න ඕනේ කියලා. ஆமென். ආමේන්. அவருக்கு தெரியும். උන්වහන්සේට දන්නවා. அதே மாதிரி
அவருக்கு தெரியும் என்று நீ அமைதியாயிரு. ඒ වගේම උන්වහන්සේට දන්නවයි කියලා ඔබ හිතලා ඔබ නිශ්ශබ්ද நீ වෙන්න. உன் சுய புத்தியில பிடிச்சு கொண்டிருக்கிறத விட்டுவிடு. ඔබගේ සුවේ කැමැත්තෙන් අල්ලගෙන තියෙන දේ අතාරින්න. நாலாவது உனக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். අතරවෙනියේ ඔබට හොඳ වචනයක් කියන්න. பதட்டப்படாதே. ඔබ කැලම பதட்டம் பதட்டம் நெஞ்சு அடிக்குது. පපුව ගෑනවා. இங்கால திரும்புறதா இங்கால திரும்புறதா? මේ පැත්ත ඇරෙනවද මේ පැත්ත ඇරෙනවද? டீயை குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறது ටී එකක් බොන්න යන වෙලාවේ වතුර එකක් බොන්න ගන්නවා. இல்ல இப்படி இப்படி சொல்லிக்கிறது. නැත්තම් ඔළුව කසනවා. சும்மா போய் கேஸ் குக்கரை ஒன் பண்றது. නිකන් ගිල්ලා ගෑස් කුකර් එක ඔන් කරනවා. என்னத்துக்கு ஒன் பண்ணுன்னு கேட்டா மறந்துட்டேங்க. ඇයි ඔන් කරේ කියලා ඒක අමතක වුණා. பதட்டம் ඒ තරම් අර தத்திகனீமே. තැති ගැනීම. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பதட்டம் ඒ තැති ගැනීම. பதட்டம் තැති ගැනීම. பதட்டம் තැති ගැනීම. பதட்டம் තැති ගැනීම. குழப்பம் ඒ කොලප්පන් වෙලා சமாதானம் இல்ல සමාදානය தடுமாற்றம் தடுமாற்றம் கக்குல செலவீமா සෙලවීමක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது சிஸ்டம் அங்கே கேப்புக்கு கக்குல செலவீமா அறியுது. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். திடீர்னு நீங்க டெஸ்ட் ஒன்று எடுக்கிறீங்க. එකපාරට ඔබ ටෙස්ට් එකක් ගන්නවා. யாருடையோ டெஸ்ட் மாறி வந்துச்சு. කාගේ හරි ටෙස්ට් එකක් වෙනස් වෙලා ඇවිල්ලා. உங்களோட பேர் மெலானி என்றா அது மெலானோன்னு இருக்கு. ඔබගේ නම මිලානි නම් මේක මෙලානෝ කියලා තියෙනවා. அவட இது கேன்சர் கட்டின்னு வந்திருக்கு. එයාගේ කැන්සර් ගෙඩියක් කියලා ඇවිල්ලා. உனக்கு இல்ல. ඔයාට නෑ. எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ඔබට කොහමද තිබෙන්නේ එකපාරට? எப்படி இருக்கு කොහමද ඔබට තියෙන්නේ? சொல்லுங்க. කියන්න. என்ன செய்வீங்க? මොනවද කරන්නේ? எல்லாமே கேன்சர் தான். හැම දෙයක්ම කැන්සර් තමයි. உள்ளால அரிச்சு கொண்டு தான் போகுது. ඇතුලෙන් ඒම කාගෙන යනවා. කාගෙන තමයි යන්නේ. எதனால? ඇයි ඒ? தேவனுடைய ஞானம் செயல்பட விட இல்ல. දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාවට ක්‍රියා කරන්න ඉඩ දුන්නේ නැහැ. தேவனுடைய வல்லமை செயல்படணும். දෙවියන් වහන්සේගේ බලය ක්‍රියාවට පත් நான் වෙන්න. சொல்ற கேளுங்க. මං කියන දේ ආන්න. அழைச்சவர் கர்த்தர். කැඳවපු කෙනා ස්වාමින් වහන්සේ. ஆமென். ආමේන්. அபிஷேகித்தவர் கர்த்தர். ආලේප කරේ ස්වාමින් වහන්සේ. ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஊழியத்தை கொடுத்தவர் கர்த்தர். මුකුත් නැතුව ඉන්න විට සේවය දුන්නේ ස්වාමින් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் எங்களுடைய பிரான்ச் சர்ச்சுகளுக்கு மல்டிமீடியா எடுக்கணும், லேப்டாப் எடுக்கணும், மைக் எடுக்கணும் எல்லாம் ரகசியமா ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பேன். අපේ සාකා සභාවලට මල්ටිමීඩියා ගන්න ඕන, මයික් ගන්න ඕන, මේ දේවල් ගන්න ඕන කියලා ආසෙන් යාචනා நான் நினைக்காமலே இந்த இடத்துக்கு மல்டிமீடியா கொண்டு வந்து கொடுத்தாங்க. මං ඉතුවෙත් නෑ මේ ස්ථානයට මල්ටිමීඩියා ගෙනලා දුන්නා. ஆமென். ආමේන්. ஒரு லேப்டாப் வாங்கணும் இந்த 4-5 நாளை யோசிச்சு பதட்டப்படையில யோசிச்சு கொண்டிருந்தேன். කල්පනා කරමින් තියා ලැප්ටොප් එකක් ගන්න ඕනි කියලා. இங்கிலாந்திலே லேப்டாப் கொண்டு ஆயத்தமா இருக்கிறது. ලන්ඩන් දේශයේ ලැප්ටොප් එක සූදානම් වෙලා තිබෙනවා. ஆமென். ආමේන්. அது கர்த்தர் அவருடைய வேலை. ඒක ස්වාමින් වහන්සේගේ වැඩ. இருந்தவனும் ஒன்றுமில்ல, இருக்கிறவனாலே ஒன்றுமில்ல, கர்த்தராலே தான் எல்லாம். හිටපු කෙනාටත් කිසිම දෙයක් බෑ. ඉන්න කෙනාටත් කිසිම දෙයක් බෑ. எல்லாமே கர்த்தராலே தான். ස්වාමින් වහන්සේ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. உலகத்திலே உள்ள பிசாசை விட எங்களோடு இருக்கிற பெரியவர். ඔබ තුල ඉන්න තනන් වහන්සේ බලවත්ය. திடீர்னு ஒருத்தர் கால் பண்ணி கேட்டார், එකපාරට කෙනෙක් කෝල් කරලා நீங்க போன் பாவிச்சு எவ்வளவு நாள்? ඔයා ෆෝන් එක පාවිච්චි කරලා කොච්චර කල්ද? நான் சொன்னேன், அது வெளிநாட்டுல பாவிச்ச போன் இப்போ நான் பாவிக்கிறேன். ඒක පිටරට පාවිච්චි කරපු ෆෝන් එක තවත් ඒක තමයි මම පාවිච්චි කරන්නේ. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். ඔයාට මොනවද ඕනි කියලා. நான் சிரிச்சிட்டு அந்த போன் இப்போதைக்கு எனக்கு போதுமானது என்ன. මං ඉනා වෙලා කිව්වා මට දැන් ඒ ෆෝන් එක සෑගේ. இருந்தவனாலும் ஒன்றுமில்ல, இருக்கிறதுனாலும் ஒன்றுமில்ல, கர்த்தரால. හිටපු කෙනාටත් කිසිම දෙයක් බෑ. ඉන්න කෙනාටත් කිසිම දෙයක් බෑ. நீ සියල්ලම எதை ස්වාමින් වහන්සේට. செய்கிறதா இருந்தாலும் அது கர்த்தரால தான். ඔබ මොනවාරි කරන්නේ ඉතුවත් ඒත් ස්වාමින් වහන්සේ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் அது கர்த்தரால தான். ඔබ මොනවා කරන්නේ ඉතුවත් ඒක ස්වාමින් වහන්සේ තුලින් அவருடைய තමයි. ஞானம் கிரியை செய்யணும். උන්වහන්සේගේ ඥානය ක්‍රියා කරනවා. வல்லமை எங்கள் மத்தியில செயல்படணும். උන්වහන්සේගේ බලය අප මැදේ ක්‍රියා அதனால කරන්න நாங்க ඕනේ. அற்புதத்தை காணணும், ඒ තුලින් අපි ආස්කම් அதிசயத்தை காணணும். විශ්මිත දේවල් දකින්න மன்னிச்சு ඕනේ. கொள்ளுங்க, நீதிமான் அப்பத்துக்கு இறங்கி திரிகிறதே இல்ல. සමා වෙන්න ධර්මිෂ්ඨයා රොටි වලට ඇවිදින්නෙම නැහැ. நீதிமானா இருந்தால் நீ அப்பத்துக்கு இறங்கி திரிய ඔබ மாட்டாய். ධර්මිෂ්ඨෙක්
ධර්මිෂ්ඨයෙක් වුණා නම් රොටි වතුර වලට ඔබ ඇවිදින්නේ தேவன் නැහැ. போஷிக்கிறவர், දෙවියන් වහන්සේ පෝෂණය කරන தேவன் දෙවියන් உடுத்துவிக்கிறவர். දෙවියන් වහන්සේ ඇඳුම් අඳවන දෙවියන් கேளுங்க, වහන්සේ. இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுவார். ඇති දෙයක් ඇටියට වෙනස් කරන දෙවියන් வழி වහන්සේ. இல்லாத இடங்களை வழியை உண்டாக்குவார். මාර්ගය නැති ස්ථානවල මාර්ගය ඇති කරන දෙවියන් ආමේන්. වහන්සේ. ආමේන්. வாசல்களை திறப்பார். දොරටු විවෘත කරනවා. தேவன் இல்லாதது இருக்கிறதாய் மாற்றுவார். දෙවියන් වහන්සේ නැති දේ ඇති දෙයක් வழி ඇටියට වෙනස් இல்லாத කරනවා. இடத்துல வழியை உண்டாக்குவார். මාර්ගය නැති ස්ථානවල මාර්ගය සූදානම් வாசல்களை කරනවා. திறப்பார். දොරටු උන්වහන්සේ විවෘත කරනවා. மனுஷரை நம்பாதீங்க, මනුස්සයව විශ්වාස කරන්න கர்த்தரை එපා. நம்புங்க. ස්වාමින් වහන්සේව පමණක් විශ්වාස ஆமென். කරන්න. குழந்தை மாதிரி இப்படி அப்படியே இருங்க. දරුවෙක් වගේ උන්වහන්සේ උකුලේම ඉන්න. அவருக்கு தாய் தகப்பனுக்கு தெரிந்த மாதிரி கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். දෙමව්පියන්ට දන්න ආකාරයේ ස්වාමින් වහන්සේට හැම දෙයක්ම துதி දන්නවා. கன மகிமையெல்லாம் இயேசு ஒருவர். ප්‍රශංසාව ගෞරවය මහිමේ යේසුස් වහන්සේට පමණයි. අපි නැගිට ඉඳිමු. எழுந்திருப்போம், අපි නැගිට ඉඳිමු. எழுந்திருப்போம். எல்லாரும் අපි எழுந்திருங்க. නැගිට ඉඳිමු. හැමෝම නැගිටලා கேளுங்க, ඉඳිමු. ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා உலகத்துல நினைக்க முடியாத மரணங்கள் ஏற்பட போகுது. ලෝකේ ඉතන්නටත් බැරි විදියට මරණය ඇති වෙන්නට යනවා. ஆசியா நாடோ ஐரோப்பிய நாடு கண்ட நினைக்க முடியாத மரணங்கள் ஏற்பட ආසියාව போகுது. ஐரோப்பிய මාධ්‍යවල ඉතන්නත් බැරි විදියට මරණ සිද්ධ වෙන්නට நான் යනවා. புதன்கிழமை வந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவன் இடப்பட்டார். බදාදා මං ඇවිල්ලා යාඥා කරන විට දෙවියන් වහන්සේ මාත් එක්ක வியாழக்கிழமை සම්බන්ධ වුණා. ஜெபிக்கும் போது இடப்பட்டார். ඒ වගේම අඟහරුවාදා යාඥා කරන විට வெள்ளிக்கிழமை දෙවියන් ஜெபிக்கும் වහන්සේ போது இடப்பட்டார். සිකුරාදා යාඥා කරන විටත් දෙවියන් ஆண்டவர் වහන්සේ මාත් එක්ක. சொல்லுகிறதை சொல்லுகிறோம். දෙවියන් වහන්සේ කියන දේ අපි කියන්නේ. தனிப்பட்ட ரீதியா ஜெபிங்க, அந்த மரணங்கள் குறைக்கப்படும். පෞද්ගලික යාඥාව තුලින් ඔබ යාඥා කරන්නේ ඒ මරණ අඩු වෙන පිණිස. இப்பவே ஆசியா ஐரோப்பிய கடல் ஏராளமான மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. ආසියා ஐரோப்பிய දේශවල දැම්ම බොහෝ මරණ සිද්ධ அது இலங்கையிலே වෙලා நடக்கலாம். ලංකා දේශයේ සිද්ධ වෙන්නට ஆனா පුළුවන්. கர்த்தருடைய வல்லமை குறைந்து போக නමුත් දෙවියන් වහන්සේගේ බලය අඩු கர்த்தர் වුණේ எங்களுடைய නැහැ. ஜெபத்தை கேட்பார், அற்புதம் செய்வார். දෙවියන් වහන්සේ අපේ යාඥාව අසාවි ආස්කම් කර